அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். காஷ்மீர் தாக்குதல், இந்தியா எடுத்த முடிவுகள், குறிப்பாக அமைச்சரவை கூட்டத்தில் என்ன விதமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு, அந்த முடிவுகளுக்கு அப்புறம் பதற்றம். ஆல்மோஸ்ட் பாகிஸ்தானுடைய எல்லை பகுதிகள் மீதும் ஒரு சில இடங்களில் தாக்கல் நடத்துவது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. ஸோ அந்த முடிவுகளுக்கு அப்புறம் எல்லை பகுதியில் அப்படி தாக்குதல் நடக்கும் பட்சத்தில் இனி என்ன விதமான நிகழ்வுகள் நடக்கும்? அப்போ ஈரான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துமா? அப்படி அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான், சீனா, இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு, அதாவது முன்பு இல்லாத ஜியோ பாலிட்டிக்ஸை விட இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான சூழ்நிலை என்று சொல்லப்படுகிறது. ஸோ என்னெல்லாம் சேஞ்சஸ் வரும், இப்போ எடுத்த முடிவுகள் என்னெல்லாம் எந்தெந்த பகுதியில் டார்கெட் வைக்க போகிறாங்கன்றத மிகப்பெரிய ஒரு அலசலாக இந்த வீடியோ பதிவில். உங்களுடைய கேள்விகள் நிறையா இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த பொருளாதார தடைகள், மற்ற நாடுகளோட நிலைப்பாடுகள் என்னவா இருக்கும், அந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். அனைத்து கேள்விகளுக்கான விடைகளாக அந்த பதிவில் இருக்க போகிறது. ஸோ வீடியோக்கள் பொறுத்தவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள் போகலாம். பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் தீவிரவாதிகளோட புகைப்படங்களை வெளியிட்டு இந்த தீவிரவாதிகள் இருக்கின்ற இருப்பிடங்களை எங்கே இருக்காங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு 20 லட்ச ரூபாய் பரிசு கொடுக்குறோன்ட்டு காஷ்மீரினுடைய காவல்துறை வெளியிட்டிருக்காங்க. ஸோ தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருக்காங்க. இன்னும் கிடைக்கல. பறந்து விரிந்த காட்டுப்பகுதியில் எங்கே போனாங்கன்னு தெரியல. அவங்க பாகிஸ்தான் எல்லைக்கே போயிட்டாங்களா, இன்னும் இந்தியாவுடைய எல்லைக்குள்ளே தான் இருக்காங்களான்றது ஒரு கேள்விக்குறி. ஸோ தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இந்திய இராணுவம். பெரிய அளவுக்கு இராணுவத்தை முடுக்கி வைக்கப்பட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வராங்க காஷ்மீர் முழுவதுமே. சரி, நேற்று இரவு அமைச்சரவை கூட்டத்தில் நீங்கள் பெரிய அளவுக்கு செய்திகளை பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் ஒரு கிளான்ஸ் சொல்லிட்டு போயிடுறேன். அமைச்சரவை கூட்டத்தில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டது அப்படின்னா, இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் 48 மணி நேரத்தில் வெளியேற வேண்டும். தூதரக அதிகாரிகளை தவிர்த்து பாகிஸ்தான் அதிகாரிகள் அனைவரும் ஒரு வாரத்திற்குள் வெளியேற வேண்டும். பாகிஸ்தான் சென்றுள்ள இந்தியர்கள் மே 1ஆம் தேதிக்குள் இந்தியா திரும்ப வேண்டும். இன்னும் 5 நாளைக்குள்ளே திரும்பிடுங்கன்றாங்க. சார்க் விசா ஒப்பந்தத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள விசா மூலம் பாகிஸ்தான் மக்கள் இந்தியா வர தடை. இதுக்கப்புறம் அவங்க விசா இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, இதுக்கப்புறம் கிடையாதுன்ட்டாங்க. சிந்து நதிநீர் பங்கீடும் ஒப்பந்தம் தற்காலிக நிறுத்தம். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அட்டாரி வாகா எல்லை மூடல். இது அனைத்தும் நேற்று இரவு எடுக்கப்பட்டது. அதுவும் குறிப்பாக இந்த பாகிஸ்தானுடைய தூதரக அதிகாரிகள் 55 30 பேர் குறைக்க சொல்லியிருக்காங்க. அவங்க உதவியாளர்கள் ஒரு 5 பேர் இருந்தாங்க, அவங்களையும் கிளம்ப சொல்லிட்டாங்க. எல்லாம் அவங்கவுங்களே வேலையை பார்த்துப்பாங்க, இனி உதவியாளர்கள்லாம் தேவையில்லைன்ட்டாங்க. அதில் இன்னொரு குறிப்பு, முப்படைகளும் தயார் நிலையில் இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வான்படை, தரைப்படை, கப்பல் படை, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தயார் நிலையில் இருங்கன்றாங்க. இப்போதைய நிலைமைக்கு நான் நேற்று கூட உங்ககிட்ட ஆர்கேல இதே சேனலில் உங்ககிட்ட பதிவு ஒன்று போட்டிருந்தேன். பெரிய அளவுக்கான உளவு விமானங்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்கு. தாக்குதல் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது வரைக்கும் பார்த்தோன்னா 42 டெரரிஸ்ட் கேம்ப் பாகிஸ்தானுடைய எல்லை பகுதிக்குள்ளார ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த தாக்குதலை கிட்டத்தட்ட உறுதிப்படுத்துகிறாங்க. ஐடென்டிஃபை பண்ண தாக்குதலை உறுதிப்படுத்துகிறாங்க. ஆனால் பாகிஸ்தானும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனி நமது வான்பரப்பில் அனுமதி இல்லாமல் எது நுழைஞ்சாலும் உடனடியாக சுட்டு வீழ்த்துங்க. அதனால் பாகிஸ்தானுடைய வான்பரப்பு இப்போது நிலைமைக்கு இந்தியாவுடைய எது வந்தாலும் சுட்டு வீழ்த்துங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் இன்னொரு விஷயம் கூட, மோடி அவர்கள் அங்கே சவுதியிலிருந்து ரிட்டர்ன் வந்தார் இல்லையா, ரிட்டர்ன் வரும்போது பாகிஸ்தானுடைய வான்பரப்பு தவிர்த்து தான் வந்தார். அதே போகும்போது பாகிஸ்தானுடைய வான்பரப்பை பயன்படுத்தினாங்க. பட் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்னாச்சுன்னா தவிர்த்து தான் வந்தாங்க. இதில் மிக குறிப்பாக சொல்லப்படுகிறதுனா 65 வருட ஒப்பந்தம், இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி தான் பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது. நான் நேற்று இரவு ஓரளவுக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். இருந்தாலும் ஒரு லைட்டாக சும்மா ரொம்ப ஸ்பீடாக சொல்லி முடிச்சிடறேன் நான். இந்த வரைபடத்தில் இந்த ராவி பியா சட்லஜ் இருக்குல்ல, அதாவது ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குல்ல, அது 3மே இந்தியாவுடைய கட்டுப்பாடுங்க, நம்ம கட்டுப்பாடு. அது அந்த பக்கம் பார்த்தோன்னா இண்டஸ், ஜீலம், சினாப் இருக்குல்ல, அது பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் என்னென்னா, இது எல்லாமே எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா சீனாவிலும் இந்தியாவில் தான் உற்பத்தி ஆகுது. இதுக்கப்புறம் அவங்களுக்கு போக வேண்டிய நீரை நாங்கள் தடுக்கிறோன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்தியா இது வரைக்கும் பயன்படுத்துகிறது 20%, பாகிஸ்தானுக்கு போகிறது 80%. இதில் நம்ம ஒரு விஷயம் நம்ம ரியாலிட்டியாக செக் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் பாகிஸ்தானர்கள் அந்த பக்கம் தண்ணி இல்லாமல் தடுமாறுவாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு சில சூழ்நிலையில் என்னதான் இயற்கையை அணை போட்டு தடுக்க முடியாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ காவேரி நதிநீர் கூட நம்ம
நம்மளுக்கு தண்ணி கொடுக்க முடியாதுன்னு காவேரி சொன்னாலும் அது வறண்ட காலத்தில் மட்டும்தான் அது செயல்படும். அதே மழை காலத்தில் அதை நிறுத்தி வச்சாங்கன்னா அது அவங்களுக்கு தான் டேஞ்சர், அது ஆனால் உடஞ்சிரும். அதே சூழ்நிலை தான் அங்கேயும். காஷ்மீரில் இப்போ ரீசெண்டாக கூட நம்ம ஒரு நிகழ்வு ஒன்று பார்த்தோம். பெரிய அளவுக்கான மழைப்பொழிவு பார்த்தோம். திடீரென்று மண் சரிவுலாம் ஏற்பட்டதை பார்த்தோம். அதுவும் இந்த வருடம் போதிய அளவுக்கான மழைப்பொழிவு, அங்கே இருக்கக்கூடிய அனைத்து அணைகளும் நிரம்பி வழிகிறது. அதனால் இது தற்காலிகமாக தான் சொல்லியிருக்காங்க இந்தியா. அதாவது முடிஞ்ச அளவுக்கு அந்த நீரை எங்கெங்கே சேமிக்க முடியுமோ, எங்கெங்கே அணைகளை நிரப்ப முடியுமோ நிரப்புவாங்க. பட் அதையும் மீறி வேறு வழி இல்லை, போகிறது போக தான் செய்யும். ஆனால் நிறுத்தினாங்க, இந்த வறட்சி காலத்தில் நிறுத்தினாங்கன்னாவே விவசாயிகள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுன்றாங்க. ஆக்சுவலாக இந்த ஒப்பந்தத்தின்படி இல்லாமல் ஏற்கனவே இந்தியா பிடிச்சி வச்சு தான் அனுப்புகிறாங்க. அதை ஒரு பதிவாகவே கூட நம்ம போட்டிருந்தோம் நம்ம. ஸோ திடீர்னு ஒரு தண்ணியை நிறுத்த முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஆனால் இதுக்கப்புறம் அடுத்தடுத்த முடிவுகள் எடுத்தாங்கன்னா உடனே எடுக்க முடியாது, அடுத்த 5-6 வருஷம் ஆகிடும். ஏற்கனவே இருக்கிற அணைகளை ஃபில் பண்ண போகிறாங்க. ஒன்று. இரண்டாவது என்னென்னா, இப்போ பாகிஸ்தான் இராணுவம் ஹை அலர்ட் பொசிஷனில் எல்லாமே இன்னைக்கு காலையில் எமர்ஜென்சி நேஷனல் செக்யூரிட்டியினுடைய கமிட்டியை கூட்டியிருக்காங்க. பாகிஸ்தானுடைய ஆர்மி ஜெனரல் முனீர் கசகஸ்தான் போயிருந்தார். கசகஸ்தான்லேருந்து இமீடியட்டாக நேற்று இரவே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இந்தியா எடுத்த முடிவில் ஏதோ சம்திங் நடக்க போகுதுன்னு ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி இந்தியா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. காலையில் அனைத்து கட்சி கூட்டம் இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூட்ட போகிறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய செய்திகள். அதை தாண்டி பாகிஸ்தான் திடீர்னு இன்னைக்கு காலையில் என்ன பண்ணிட்டாங்க, நோ ஃப்ளை ஜோன், இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல, அதாவது கராச்சி பக்கத்தில் நோ ஃப்ளை ஜோன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 450 கிலோமீட்டர் தள்ளி எதுவுமே போகக்கூடாதுனாங்க. ஆனால் அது கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் இந்தியாவுடைய ஆப்ரேஷனுடைய விமானன்ற பாருங்க, ஐஎன்எஸ் விக்ரகாந்தனுடைய கப்பலும் அந்த பகுதியில் தான் இருக்குது. ஸோ திடீர்னு அந்த இடத்துல ஒரு லைவ் ஃபயர் எக்ஸசைஸ் இந்தியாவும் இந்த பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க, பாகிஸ்தானும் அந்த பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அது இரண்டுமே நம்மளுக்கு என்ன உணர்த்துது, ஆல்மோஸ்ட் இந்த லைவ் ஃபயர் எக்ஸசைஸ் எல்லாமே தயார் நிலையில் தான் இருக்கிறது. சரி, இந்தியாவுக்கு என்ன பெரிய நம்மளுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இந்த ஒரு தாக்குதல் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மீது தாக்கல் நடத்துகிற முடிவு இருந்தது அப்படின்னா, முன்பு இருந்த சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்ஸும் நிறைய மாறி இருக்கிறது. பாகிஸ்தானுக்குள்ளாரே எடுத்துட்டோம் அப்படின்னா, சமீபத்தில் பலுச்சிஸ்தான், இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வரைபடத்தில் பலுச்சிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி தொடர்ந்து பாகிஸ்தான் ஆர்மியை திணற வச்சிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கூட ஒரு ட்ரெயினில் சென்ற ஒட்டுமொத்த ஒரு 150லேருந்து 160 பக்கம் பாகிஸ்தானுடைய இராணுவத்தை கடத்தி கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் இவங்க பேச்சுவார்த்தைக்கே வரல, எல்லாத்தையும் அவங்க நாங்கள் சுட்டு கொண்டுட்டோன்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் இன்னுமே பாகிஸ்தான் இராணுவம் பலுச்சிஸ்தானில் ஃப்ரீயாக அவங்களால போக முடியல. பெரிய ஒரு போராட்டம், தாக்குதல்கள், மனித வெடிகுண்டு தாக்குதல் நிகழ்ந்துட்டு தான் இருக்குது. நேற்று இரவு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நேற்று இரவு என்ன சம்பவம்னா, பலுச்சிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மியும் சரி, பலுச்சிஸ்தான் மக்களும் எங்களுக்கு தனிநாடுக்கான கோரிக்கை வேணும், அது எங்களை மாற்று கருத்து இல்லைன்றாங்க. ஸோ சப்போஸ் இப்போ ரொம்ப விகாரஸாக பாகிஸ்தானும் இந்த பக்கம் நம்மளுக்கு இணையாக இறங்கி தாக்குதலில் இறங்கினாங்க அப்படின்னாங்கன்னா, இந்த சந்தர்ப்பத்தை பலுச்சிஸ்தான் ரொம்ப கிளியராக பயன்படுத்திப்பாங்க. ஒரு நாடு வீக்னஸ் ஆகும்போது ஈஸியாக அந்த பக்கம் பிடிச்சிப்பாங்க. ஏன்னா கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக இந்த பக்கம் இருக்கும்போது அவங்களுக்கு லட்டு மாதிரி இப்போ தொடர்ந்து அவங்க கேட்டே இருக்காங்க. அதனால் முழு பகுதி அவங்களுக்குள்ளே வந்துடும். மறுபடியும் அந்த வரைபடத்தை காட்டுறேன் நான். அந்த பலுச்சிஸ்தான் பக்கத்திலேயே ஈரானுக்கும் அந்த பலுச்சிஸ்தான் எல்லை பகுதியிலும் பிரச்சனை. அங்கே என்ன அப்படின்னா, அங்கே ஜெய்சல் ஹடல்னு ஒரு குரூப். இப்போ எப்படி இந்தியாவுக்குள்ளே லக்ஸரி தொய்பாவுடைய துணை அமைப்பை தாக்கல் நடத்தினாங்களோ, அதே மாதிரி அங்கேயும் ஒரு குரூப்ஸ் இருக்குது. ஜெய்சல் ஹடல் அப்பப்போ ஈரானுக்குள்ளே போயிட்டு தாக்கல் நடத்துறது. ஈரானுடைய இராணுவம் சார்ந்த நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களை கடத்தி கொண்டு லைவாக வீடியோவில் எடுத்து வெளியிடுறது, இதெல்லாம் பண்ணுறது. சரி, அவங்களும் நம்மள மாதிரியே தான் பாகிஸ்தான்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, அவங்கள பிடிச்சி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தான் பண்ணல. 2024 ஜனவரி சமயத்தில் திடீர்னு டென்ஷன் ஆன ஈரான் பாகிஸ்தானுக்குள்ளே ஒரு 7லேருந்து ஒரு 8 தாக்கல் நிகழ்த்தினாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கெஞ்சி கூத்தாடி, நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 4 இடத்துலையாவது நாங்கள் தாக்கல் நடத்துக்கிறோம், எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க, எங்களுக்கு பப்பி சேமாக போயிடுச்சு, இல்லைனா அங்கே
அரசாங்கம் அதை ரன் பண்ண முடியாது, ஆட்சி கலைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்ன்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் ஈரான் என்ன பண்ணாங்க, ஒரு எம்டி பிளேஸை 4-5 பிளேஸை காட்டி அங்கே தாக்கல் நடத்திக்குவாங்கன்னாங்க. இவங்களும் தாக்கல் நடத்தி வெற்றி மாபெரும் வெற்றின்னு கேக்கெல்லாம் வெட்டினாங்க. அந்த நிகழ்வு கூட நம்ம இந்த ஜியோ பாலிடிக்ஸில் நான் வந்து பார்த்துருந்தோம் நம்ம. ஸோ அதனால் இப்போ கூட 2000 கிலோமீட்டருக்கு மேலே அவசரமாக ஈரான் வந்து பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஃபுல்லாக பேரிகேட் வச்சு க்ளோஸ் பண்ணுறாங்க. இதுவரை எப்போவுமே இல்லாத அளவுக்கு சீக்கிரமாக முடிக்க சொல்கிறாங்க. இன்னொரு விவகாரம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் அந்த பைப்லைன் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. ஒரு 2.5 பில்லியன் பக்கம் அங்கே அவங்க செலவு பண்ணி கொண்டு வந்து எல்லை பகுதி வரைக்கும் நிறுத்திட்டாங்க ஈரான். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், இவங்க அப்படி இது வரைக்கும் செயல்படுத்தவே இல்லை. ரீசெண்டாக ஈரான் வந்து ரொம்ப அசிங்கமாக கேட்டாங்க, என்ன நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையா, அதுக்கான எங்களுக்கு ஃபண்டிங் கொடுங்கன்ற மாதிரி. ஸோ அதனால் அங்கே பெரிய பிரச்சனை தான். ஈரான் வந்து அவ்வளோ சீக்கிரம் பாகிஸ்தானுக்கு உள்ளே வந்து ஹெல்ப் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் 100% இல்லை. அது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈரான் இங்கே வந்தாங்கன்னா அங்கே இஸ்ரேல் வந்துடும். ஏன்னா இப்போ அமெரிக்கா கொடுக்குற ப்ரெஷர் அது மாதிரி இருக்குது. அங்கேயே என்ன மாதிரியான சூழ்நிலை, என்ன மாதிரியான பதற்றம் இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த இடத்துல ரொம்ப கிளியர் ஆகிடுச்சு இந்தியாவுக்கு. அப்போ ஈரானும் ஓடி வர போகிறதில்ல. பலுச்சிஸ்தானில் பெரிய பிரச்சனை. அப்படியே நம்ம மேலே போனால் ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கலாம். ஆப்கானிஸ்தானில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ரீசெண்டாக நடந்த நிகழ்வில் அங்கே ஒரு மாதத்துக்குள்ள ஆல்மோஸ்ட் 4லேருந்து 5 லட்சம் மக்களை வந்து இமீடியட்டாக பாகிஸ்தானுக்கு நாடு கடத்துகிறாங்க. விசா ப்ராசஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தகரிக்கே தாலிபன்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் உள்ள வந்து பாகிஸ்தான் மீது பெரிய அளவுக்கான தாக்குதல், பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது தாக்குதல். அப்போ தகரிக்கே தாலிபன்கள் வந்து பெரிய அளவுக்கு உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காங்க, நீங்கள் அடக்குங்க அப்படின்னு பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான் கிட்ட கேட்கும்போது, இந்த கோடே வந்து இது வந்து ஏதோ அந்த காலத்தில் இந்தியாவை வந்து வெள்ளக்காரன் ஆண்டுட்டு இருக்கும்போது அப்போ வாணிப ஒப்பந்தத்துக்காக ஒரு பென்சிலில் வரையப்பட்ட கோடு, நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம் நீங்கள் அங்கே இருந்துக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அதனால் ஏதோ சுதந்திரம் கொடுக்கும்போது நீங்கள் அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணாமல் வாங்கிட்டீங்க, அது எங்களுக்கு சேரும், அதனால் அது எங்கள் பகுதியில் தான் இருந்து தாக்கல் நடத்துகிறாங்கன்னு ஏற்கனவே சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஆப்கானிஸ்தானை சமாதான தூது அனுப்புறதுக்காக பெரிய அளவுக்கு பாகிஸ்தான் உள்ளே போனதுங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் முதல்ல எங்கள் நாட்டு ஆளுங்களை உள்ளே அனுப்புறதை நிறுத்துங்க, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்புனாங்க. ஆப்கானிஸ்தான் ரொம்ப கடினமான சூழ்நிலையில் இங்கே இந்தியாவிலிருந்து பெரிய அளவுக்கான கோதுமைகளும் பெரிய அளவுக்கான உதவிகளும் செய்திருக்கிறது. அதே பாகிஸ்தான் அனுப்பின கோதுமைகள்லாம் திருப்பி அனுப்பிட்டாங்க, எல்லாம் ரொம்ப மோசம்னு சொன்னாங்க. அதனால் ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் இந்த சூழ்நிலையை அதுவும் தகரிக்கே தாலிபன்கள் அந்த எல்லை பகுதியில் ரொம்ப பயன்படுத்துவாங்க. ஸோ இது எல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் இந்தியாவுக்கு எப்போவுமே இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம சீனாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சீனா அதை விட இன்னும் ஒரு சூப்பரான சூழ்நிலை. ஏன்னா பொருளாதார தடைகள்லாம் பெரிய அளவுக்கு விதிக்கப்பட்டு ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை. அதாவது சீனா பாதிக்கிறதானா சீனா பாதிக்கலை, அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சீனா பாதிப்படைய முடியாது. ஆனால் சீனா இந்தியா கிட்ட விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க, ஒன்று மோடி சீனாவுக்கு வரணும், அப்படின்னா நாங்கள் வரோம், நம்ம பழையபடி வேண்டாம், அது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் டிஃபிசிட் வர்த்தக பற்றாக்குறை வந்து ஒரு 100 பில்லியனுக்கு மேலே இருக்குது, அதெல்லாம் நாங்கள் சரி பண்ண தயாராக இருக்கோம் அப்படின்றாங்க. ஏன் திடீர்னு சீனா இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னும் போது, அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் சீனாவை சார்ந்த நாடுகள்லாம் தனிமைப்படுத்த நினைக்கிறாங்க. வியட்நாம் ஒரு பக்கம் சீனா பக்கம் போனதுக்கு வியட்நாம் ஒரு பக்கம் காலி பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம், சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் அடுத்தடுத்து டார்கெட் வைக்கிறாங்க. அது மாதிரி டார்கெட் வைக்கும்போது இந்தியாவையும் பகைச்சிக்கிட்டால் கொஞ்சம் சூழ்நிலை ஆயிரும். அதனால் இப்போது நிலைமைக்கு நம்ம இந்தியாவை அரவணைச்சு சென்றால் மட்டும்தான் அமெரிக்காவுடைய ட்ரேட் வார் யுத்தத்தில் சீனாவால் வெல்ல முடியும். இல்லைன்னா அவங்களால 100% சான்ஸ் இல்லை. இப்போ மோடி வந்து அவங்க பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னாங்கன்னா, சரியான நேரத்தில் இந்தியா பயன்படுத்துதோ இல்லையோ அமெரிக்கா பயன்படுத்துக்கும் இந்த சூழ்நிலையை, வா கண்ணா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சிப்பாங்க. அதனால் நிச்சயம் முன்பு இருந்த நிலைமையை விட இப்போ இருக்கிற நிலைமையில் ஜியோ பாலிட்டிக்ஸில் ரொம்ப ஒரு சாதகமான சூழ்நிலை. ஈரான் ரூட்டும் கிளியராக இருக்குது, ஆப்கானிஸ்தான் ரூட்டும் கிளியராக இருக்குது, சீனாவுடைய ரூட்டுமே கிளியராக இருக்குது. பாகிஸ்தானுக்கான ப்ரெஷர் என்ன? பாகிஸ்தானுக்கான ப்ரெஷர் அப்படின்னும் போது முன்பு இருந்த சூழ்நிலையை விட ட்ரம்ப் நிர்வாகம் வந்ததுக்கப்புறம் F-16 போர் விமானத்தை நவீனமயமாக்கிறதுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் மறுத்துட்டாங்க. அங்கே இருக்கிற யாருமே உங்களுக்கு கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, சீனாவோட ஒட்டி உறவாடுறது, உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே எங்களுக்கு எதிரான நிலைப்பாடுகளாக இருக்கிறது. ஒரு மாதத்துக்கு முன்பு கூட
அவங்க ஷாஹின் 3 MRBMன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் உருவாக்குனாங்க. அது அணு ஆயுதங்களை சுமந்து சென்று ஒரு 2700 கிலோமீட்டர் தாக்கல் நடத்துறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டாங்க. தடை விதிச்சிட்டாங்க. அந்த நீங்கள் டெஸ்டிங்கே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சும்மா 1 மாதத்துக்கு முன்னாடி தான், 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், வந்தவொடனே தடை விதிச்சிட்டாங்க. ஏன்னா அது நேராக அந்த முயற்சி வந்து இந்தியாவுடைய நியூக்ளியர் சைட்டுக்கே வந்து எய்ம் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் உடனடியாக கேன்சல் பண்ணணும், அதையே மீறி பண்ணீங்க அப்படின்னா உங்களை முடிச்சுடுவோம் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மீது ஒரு கண்ணு வச்சுருக்காங்க. அதனால் அமெரிக்காவுடைய சப்போர்ட் வந்து இப்போ இந்தியாவுக்கு ஃபுல் ப்ளஜராக இருக்குது. ஏன்னா அவங்க காத்துட்டு இருக்காங்க இப்போ எந்த சூழ்நிலையில் அந்த கூட்டணியிலேருந்து இந்த கூட்டணி நம்ம எடுக்க முடியுமான்ற மாதிரி வந்து காத்துட்ருக்காங்க. ஸோ இதை நான் சுற்றி வளைச்சி பார்க்கும்போது முன்பு இருந்த சூழ்நிலையோட இப்போ இருக்கிற சூழ்நிலை. ஆனால் பாகிஸ்தானுக்கு உள்ளே போயிட்டு தாக்கல் நடத்த முடியுமானா இது அடுத்தடுத்த நிகழ்வுகளை பொறுத்து தான். இப்போ எல்லை பகுதியில் தாக்கல் நடத்தும் போது பாகிஸ்தான் உள்ள வந்து தாக்கல் நடத்தி பதிலுக்கு இவங்க தாக்கல் நடத்தும் போது அடுத்தடுத்து யுத்தமாக மாறிச்சுன்னா பெரிய மோசமான சூழ்நிலை. உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த இடத்துல வரலாம். ஆக்சுவலாக தீவிரவாதி வந்து தாக்கல் நடத்துறதுல இன்னும் அவனை பிடிப்படல, இன்னும் அவனை விசாரிக்கவே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே பாகிஸ்தான் மீது இருக்கக்கூடிய தாக்குதலை வந்து கரெக்டா நியாயப்படுத்தலாமா, முதல்ல அவங்களை பிடிச்சி விசாரணை பண்ண தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இன்னைக்கு காலைல ஒரு பதிவு, லக்ஷர் இ தொய்பானுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற நபர் வந்து இந்த ஒரு தாக்குதலுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, யாரோ உள்ள பூந்து விளையாடிட்டு இருக்காங்க, இது வந்து பலவீனப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள், அந்த துணை அமைப்பு வந்து விசாரிக்கப்பட வேண்டும். ஏன்னா அவங்க லக்ஷர் இ தொய்பானுடைய துணை பிரிவு தான் அந்த தாக்குதல் நடத்தணும் பொறுப்பேற்றுக்கிறாங்க. சரி, அவங்களோட நிலைகள் எங்க இருக்கு அப்படின்னா அது பாகிஸ்தானுக்குள்ள தான் இருக்கு. பாகிஸ்தான் இவ்வளோ அக்கறையா இருந்து இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இவ்வளோ சுற்றியும் எல்லாம் இப்போ பாகிஸ்தானுக்குள்ளேயே பெரிய ஒரு கலவர பூமியாக அப்பப்போ வெடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைகள் எல்லாமே ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அந்த சூழ்நிலையை அவங்க மறைக்கணும்னு ட்ரை பண்ணால் கூட உள்ளே வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். சரி, நீங்கள் எவ்வளோ அக்கறையாக இருக்கிறவங்க தீவிரவாதத்தை ஒரு பொழுதும் நாங்கள் ஆதரிக்கிறது இல்லை, தீவிரவாதம் எந்த ரூபத்தில் இருந்தாலும் நாங்கள் தடை விதிக்கிறோன்னு சொல்கிறீங்களா, அப்போ எங்கே நடந்தது, யார் நடந்தது, நாங்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறோம், உங்களுக்கு தேவையான நபர்களுக்கு உதவி செய்கிறோம், எல்லை பகுதியில் போயிட்டு நாங்கள் பிடிச்சி கொடுக்கணும் மாதிரி இது வரைக்கும் அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லை. அவங்களுக்கும் அது இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் எட்டி பார்க்குறாங்க. அது இன்னொரு பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, இது முழுக்க முழுக்க எங்கள் நாட்டுக்குள்ளேருந்து வரல, உங்கள் நாட்டுக்குள்ளே வந்த ஆளுங்க தான் பண்ணியிருக்காங்க, இதை நீங்கள் எங்கள் நாட்டோட சம்மந்தப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன தான் சப்பக்கட்டு கட்டினாலுமே பின்புலமாக பாகிஸ்தான் உதவி பண்ணாமல் இந்த அளவுக்கான தாக்குதல் நடத்துவதற்கோ இந்த அளவுக்கான தைரியமோ இருக்காது. பாகிஸ்தானில் பெரிய அளவுக்கு கற்பனை தீவிரவாதத்தை ஓரளவுக்கு ஒழிச்சாங்க அப்படின்னாங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். ஸோ இப்போ அடிக்கிற அடியில் மேபி இதுக்கப்புறம் இது வரைக்கும் இல்லைன்னா கூட இதுக்கப்புறம் பண்ணலான்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும். எப்படி எண்ணத்தை உருவாக்கும் அப்படின்னா பொருளாதார ரீதியான சிதைவுகள், பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகளோட குடைச்சல்கள், இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்பவுமே ஒரு அமைப்போ ஒரு இயக்கமோ ஒரு நாடோ பலவீனம் ஆக ஆக என்னன்னா சுற்றிக்கிறவங்களாம் தன் பலத்தை காட்ட ஆரம்பிப்பாங்க. அது வந்து நம்ம ரீசெண்டாக கூட லெபனானில் பார்த்துருக்கோம். ஹெஸ்புல்லா வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தையே தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் பலவீனம் ஆச்சுன்னு உடனே லெபனானுடைய இராணுவம் ஹெஸ்புல்லா வந்து ஆயுதங்களை சப்மிட் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கன்ற மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் எல்லா சூழ்நிலையிலும் பலம் அப்படின்றத வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். ஸோ பாகிஸ்தான் உணர்றாங்களான்னு தெரியல, ஆனால் இந்தியா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறது அப்படி தான் நினைக்கிறேன் நான். நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே ஃபஸ்ட்டு எல்லை பகுதியில் தாக்கல் நடத்துறத உறுதிப்படுத்துகிறாங்க. 40லிருந்து 42 நிலைகள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. இன்னொரு விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நான் நிறைய டிவி சேனல்லாம் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, இது வந்து மோடிக்கு வைக்கப்பட்ட குறி, ஜஸ்ட் மிஸ்ஸு அப்படின்லாம் வந்து நிறையா சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஏப்ரல் 15 இல்லை 19 போக வேண்டியது. அவங்க ஏன் பிளானை கேன்சல் பண்ணாங்கன்னா செக்யூரிட்டி ரீசனுக்காக இல்லை, அங்கே சீதோசன நிலை சரியில்லைன்னாங்க. 19ஆம் தேதி இவர் காஷ்மீர் போகிறேன்னு சொன்னாங்கல்ல, அன்றைக்கி திடீர்னு மழைப்பொழிவு ஏற்பட்டு கடுமையான அளவுக்கு ஒரு சரிவு ஏற்பட்டது, மண் சரிவு ஏற்பட்டு ஒரு 5-6 பேர் பக்கம் இறந்து போனாங்க, நிறைய வீடுகள் பாதிக்கப்பட்டது. இன்னும் அங்கே அந்த பகுதியெல்லாம் சீரான வரல. ஸோ இந்த மாதிரி திடீர் மலைகள் சீதோசன நிலைகள் சரியில்லாதனால அந்த ஏரியாவுக்கான விசிட்டை தடுத்து நிறுத்திட்டுன்னு சொல்லிட்டு அப்பயே எப்போ ஏப்ரல் 15, 16, 19 விசிட்டை வந்து 16ஆம் தேதியே
நியூஸ் பேப்பர்லேயே போட்டிருக்காங்க ஃபுல்லாக. செக்யூரிட்டி காரணத்துக்காக இல்லை, வேறு ஒரு காரணத்துக்காகன்ட்டாங்க. ஆனால் இங்கே அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது மோடிக்கு வைக்கப்பட்ட குறி, மயிரிலையில் உயிர் தப்பினார் அப்படின்ற மாதிரிலாம் போடுறாங்க. மயிரில் உயிர் தப்பினார்னா கூட மோடிக்கு வைக்கப்பட்ட குறின்னா அவங்களே கோழைகள். அப்படி தைரியமான ஆளுகளாக இருந்தாங்கன்னா இராணுவத்துக்கிட்ட சண்டையிட்டு இராணுவத்தை வந்து எதிர்கொண்டிருக்கணும். துப்பாக்கி இல்லாத நபர்களை பார்த்து சூஸ் பண்ணி அவங்க சுட்டிருக்காங்க. அவனுங்க அந்தளவுக்கு தைரியம் இருந்திருந்தால் உள்ளே வந்திருப்பாங்க. அது இல்லாமல் ஒரு நாட்டோட பிரதமர், உச்சபட்ச பாதுகாப்பு இருக்கும். உச்சபட்ச பாதுகாப்பையும் மீறி அவங்க கன்று நேராக வந்தவொடனே வழி விடுங்கப்பா சுடுறாம மாதிரியா இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை 3 அடுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு இருக்கும். அந்த பாதுகாப்பெல்லாம் தாண்டி உள்ளே வந்து சுற்ற முடியுமா? என்ன ஒரு அதாவது ஒரு டாபிக் போட்டு ஒன்றளவு பண்ணலான்னா அது கரெக்டுமே இல்லை. அதே மாதிரி இப்போ மற்ற எந்த ஸ்டேட்லையுமே இல்லாத அளவுக்கு திடீர்னு தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணுறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மசூதிகளுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக துப்பாக்கி ஏந்திய காவல்துறை நிறுத்தியிருக்காங்க. இது என்ன பாஸ்? அந்த ஆதங்கத்தில் அந்த ஒரு சூழ்நிலையில் எக்ஸலத்துலேயோ மற்றதுலேயோ போடுவாங்க. பட் அதற்காக உடனே காவல்துறையை நிறுத்தி இங்கே பெரிய ஒரு அச்சத்தை கிரியேட் பண்ணுறது எனக்கு என்னமோ கொஞ்சம் அதிகமாக தோணுது. மற்ற எந்த ஸ்டேட்டுமே இந்த மாதிரி இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து மசூதியிலலாம் பாதுகாப்பு, எல்லா மசூதிக்கும் பாதுகாப்பு அப்படின்னா அப்போ வருதுன்னு சொல்ல வரீங்களா இல்லை வந்துடும் சொல்ல வரீங்களா? அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இல்லைங்க. பேசுகிறது வேறு, செய்கிறது வேறு. பழைய பாடலாம் இல்லை. அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படிங்க? மற்ற ஸ்டேட்டில் இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்துருந்தானா கூட சரின்னலாம். தமிழ்நாட்டுக்குள்ளெல்லாம் அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. அதெல்லாம் அந்த காலங்க. அது வேறு ஏதோ சொல்ல வராங்கன்ற நான் என்னுடைய அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டு நான் உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இன்றைக்கு ஓரளவுக்கான அப்டேட் வந்து கவர் பண்ணிட்டேன். மீதி அப்டேட் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ பதிவில் உங்களோட கேள்விகளுக்கு நான் பதிலுக்கு தயாராக இருக்கேன். நான் ஏதாவதுனா லைவில் வர தயாராக இருக்கேன் நான். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.